பவளமால் வரையினிலவரிப்பது போல் பரந்த நீற்றழகு பற்றுடம்பித்தி வளமாதுடன் நின்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவழமா மறுப்பொன்றொடித்தொரு கரத்தி தரி துயர்கிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள் 3/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய நாள் நாம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற வளர்பிறை சதுர்த்தி விரதம். இது திதி வாரியான விரதம். நாம் சைவ சமயத்தவர்களாகிய நாம் இவ்வாறான இந்த விரதங்களிலே இந்த திதி வாரியான விரதம், நட்சத்திர வாரியான விரதம், வார வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சதுர்த்தி விரதம் என்பது திதியை அடிப்படையாக கொண்டது. வளர்பிறை சதுர்த்தி. அமாவாசை வருகின்ற பொழுது வளர்பிறை, பௌர்ணமி தொடர்ந்து பிரதமை திதி என்று வருகின்ற பொழுது அது தேய்பிறை. இந்த தேய்பிறையிலும் சதுர்த்தி வரும். அது சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வேண்டி சங்கடங்கள் நீங்கள் வழிபாடு செய்வது. இது வளர்பிறை சதுர்த்தி. இவ்வாறு இது திதி வாரியான விரதம். அதே மாதிரி இப்போ நட்சத்திர வாரியான விரதங்கள் என்கின்ற பொழுது நமக்கு இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம், தைப்பூசம். தை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம், தை கிருத்திகை. மாசி மாதத்திலே மாக நட்சத்திரம், மாசி மகம். பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம். இதெல்லாம் நட்சத்திர வாரியான விரதங்கள். இப்போ இந்த வாரங்கள் கிழமைகள் அடிப்படையிலே விரதம் உண்டு. இப்போ சோமவார விரதம் என்கிறோம். இது பங்குனி மாதத்திலே வருகின்ற பொழுது பங்குனி திங்கள், பங்குனி சோமவாரம் என்று. இப்போ அடுத்த மாதம் தமிழ் மாதம் பங்குனி மாதம் பிறந்ததுமே இந்த திங்கட்கிழமைகளிலே விரதம், சோமவார விரதம். அதே போல் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை சோமவார விரதம் என்று இந்த வாரங்களுக்கு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு சிறப்பு, ஆடி செவ்வாய். வெள்ளிக்கிழமைகளுக்கு சிறப்பு, ஆடி வெள்ளி. இது வாரங்களை அடிப்படையாக கொண்ட விரதங்கள். ஐப்பசி மாதத்திலே வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு, ஐப்பசி வெள்ளி. ஐப்பசியிலே பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு, ஐப்பசி பரணி என்று இந்த ஒவ்வொரு மாதங்களும் நட்சத்திர வாரியான விரதம், திதி வாரியான விரதம், வார வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம். பௌர்ணமி என்பது அது ஒரு பட்சம். அமாவாசை விரதம். இவையெல்லாம் இவ்வாறு இந்த விரதங்களுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்று திதி வாரியான விரதமாகிய விநாயகப் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்களிலே, பிள்ளையார் கோயிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை, அபிஷேகம், ஆராதனைகளுக்கு நாமும் சென்று
நம்மால் முடிந்த மலர்கள் கிடைக்கவில்லையானால் சுத்தமான இடத்திலே அருகம்புல் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரிலே கழுவி கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். இவ்வாறு செய்வதும், சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வதும், மோதகம், அவல், கடலை, பொறி போன்றவை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்வதும், எல்லா விதமான விக்னங்களையும் நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவை பலர் அணுகினார்கள். இயேசுவிடம் ஆலோசனை பெறுவதற்காக, அவருடைய போதனையை கேட்டு தங்களுடைய வாழ்வை வளம்படுத்த வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு இயேசுவை அணுகினார்கள். ஒரு பணக்கார இளையவன் இயேசுவை அணுகி, நான் நிலை வாழ்வு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கேள்வியை முன்வைக்கின்றார். நல்லவராக இருந்தார். கட்டளைகளை சிறு வயதிலே இருந்து அனுசரித்து அவர் மக்கள் மத்தியிலே ஒரு நல்லவராக இருந்தார். அவருடைய அந்த நன்மைத்தனமும் அவருடைய தேடலும், இன்னும் அவர் தன்னுடைய வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற அந்த எதிர்நோக்கும் மிகவும் சிறப்பானதாக அவருடைய வாழ்வில் இருந்திருக்கின்றது. ஆனால் இயேசு அந்த இளையவருக்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றார். நீ உன்னிடம் உள்ளவற்றை விற்று இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள. நாங்கள் நன்மையை செய்ய வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது ஒரு படி உயர்வு. ஆனால் இன்னும் நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பற்றற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆசைகள் பேராசைகளாக மாறி எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பலர் ஆசைப்படுவது மட்டுமல்ல, பேராசை கொள்ளுகின்றார்கள். பணக்காரர்கள் இன்னும் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நிலங்களை வைத்திருப்பவர்கள் இன்னும் தங்களுடைய நிலங்களை அவர்கள் பெரிதாக்க வேண்டும், அதிகமாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். பல சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள் இன்னும் பல மடங்காக அவற்றை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இந்த பணமும் சொத்தும் சுகமும் எங்களுக்கு வேண்டும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழுவதற்கு எமக்கு வசதிகள் இருக்க வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வதற்கு எங்களுக்கு அடிப்படை தேவைகளும் எங்களுக்கு என்று சில உரிமையான சொத்துக்களும் சுகங்களும் தேவையானதாக இருக்கின்றது. ஆனால் இவற்றிலே நாங்கள் அதிக பற்று கொள்ளுகின்ற பொழுது, பேராசை கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? அடுத்தவர்களிடம் இருந்து நாங்கள் பறிக்கின்றோம். எமக்கு தேவையானவற்றிற்கு மேலாக வைத்திருக்கின்ற பொழுது தேவையோடு இருக்கின்றவர்களுடைய தொகையும் அவர்களுடைய தேவையும் அதிகமாகின்றது. இந்த சமூகத்திலே இருக்கின்ற வளங்கள் ஓரளவு சமத்துவமாக பகிரப்பட வேண்டும். அதனாலே சோம்பேறிகளாக, வேலையற்றவர்களாக, முயற்சி இல்லாதவர்களாக இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உழைப்பினாலே பெற்றுக்கொண்டவற்றை கொடுக்க வேண்டும் என்றல்ல. ஆனால் எல்லோருக்கும் சம சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு நாங்கள் பற்றுள்ளவர்களாக, அதிக பற்றுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அடுத்தவர்களுடைய உரிமைகளையும் பறித்து கொள்கின்றோம். இங்கு ஒரு சமத்துவமற்ற சமூகம் உருவாகுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்டவர்கள் அதிக லாபத்தை பெற வேண்டும், அதிகமாக அவர்கள் காலகாலமாக பரம்பரையாக பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த சுயநலத்தோடும் பேராசையோடும் அவர்கள் பற்றுக்களை அதிகரிப்பதினாலே சமூகத்திலே இன்னும் ஒரு புதிய சமூகமாக, அந்த சமூகம்
இன்னும் மேலும் மேலும் பெருகுகின்ற ஒரு சமூகமாக ஏழையர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஏழையர்கள் பணக்காரர்கள் என்ற அந்த சமூகத்தினுடைய இடைவெளியை நிரப்புவதற்காக இயேசுவினுடைய போதனையில் ஒரு பணக்கார இளையவரை பார்த்து, கனவுகளை காணுகின்றவரை பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றவரை பார்த்து சொல்லுகின்றார், இல்லாதவர்களோடு நீ பகிர்ந்து கொள் என்று. இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரும் அழைப்பாக இருக்கின்றது. இல்லாதவர்களோடு நான் எதை பகிர்ந்து கொள்கின்றேன்? எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த சொத்துக்களை, எனக்கென்று வைத்திருக்கின்ற பணத்தை, எனக்கென்று வைத்திருக்கின்ற சுகபோகங்களை நான் எவ்வளவு தூரம் இல்லாதவர்களோடும் பகிர்ந்து கொள்ள தாராள மனமுள்ளவனாக இருக்கின்றேன்? எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு அழகாக பதில் சொல்லுகின்றார். பயணம் செய்து கொண்டு இருக்கின்றவன் குற்றியூராக இருக்கின்ற அவனுக்கு தனக்கென்று வைத்திருக்கின்றவற்றை அந்த குற்றியூராக இருக்கின்ற மனிதனோடு பகிர்ந்து கொண்டானே, அவன்தான் உண்மையான அயலவன் என்று சொல்லி, நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல அயலவர்களாக, அடுத்திருப்பவர்களாக வாழுவதற்கு, அந்த வாழ்விலே வழியாக நாங்கள் உயர்வான எங்களுடைய எண்ணங்களை, லட்சியங்களை அடைவதற்கு நாங்கள் அடுத்திருப்பவர்கள் மீது நாங்கள் கவனம், கரிசனை, அக்கறை கொண்டு எவ்வப்பொழுது நாங்கள் எங்களுக்கு உள்ளவற்றை பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற அந்த தாராள மனம் எங்களுக்கு பிறக்கின்றதோ, எங்களுக்குள்ளே அது விரிவாக்கப்படுகின்றதோ, அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருடைய கட்டளையை கடைப்பிடிக்கின்றவர்களாக, உயர்ந்த லட்சியத்தோடு பயணிக்கின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் திகழ்வோம். அந்த வரத்திற்காக இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் இஸ்லாம் மார்க்கம் ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை தொட்டு காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். புனித தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நெறிப்படுத்தக்கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்திலே தோன்றிய, அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடாக, அறிவுரைகளினூடாக, ஆன்மீக உபதேசங்களினூடாக தன்னுடைய தோழர்களை நெறிப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக தனது அன்பான அறிவுரைகளின் மூலம் அந்த சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள், அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மனிதனை கொலை செய்து மனித மண்டையோட்டில் மது அருந்தக்கூடிய கலாச்சாரத்தில் மூழ்கியிருந்த அந்த மக்களை மனிதாபிமானமுள்ள மக்களாக, மனித நேயத்தோடும் மனித வாஞ்சையோடும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மிகச்சிறந்த உத்தமர்களாக மாற்றிய அந்த பெருமை தீனுல் இஸ்லாத்துக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை முழுமையாக இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு எதுவெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்குமோ, தீங்கு ஏற்படுத்துமோ அந்த விடயங்களை எல்லாம் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே சஹாபாக்களுக்கு
அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தேடி தேடி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் கற்றுத்தந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், வானத்தில் ஒரு பறவை சிறகடித்து பறந்தால் அதிலிருந்தும் ஒரு செய்தியை நமக்கு நபிகளார் கற்றுத்தருவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக தெளிவான அறிவுரைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், உங்களுடைய தூதர் உங்களுக்கு மலசலம் கழிக்கின்ற பொழுது கூட பேண வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றாமே என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் அழுத்தமாக சொல்லுகின்றார், ஆம், நாங்கள் மலசலம் கழிக்கின்ற பொழுது வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, விட்டைகளையும் எலும்புகளையும் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, கிபுலாவை நாங்கள் முன்னோக்கி சுத்தம் செய்ய மலசலம் கழிக்கக்கூடாது, அதே போன்று வெட்ட வெளியில் நாங்கள் மலசலம் கழிக்கக்கூடாது, மறைத்து நாங்கள் அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒழுங்குகளை எல்லாம், இப்படியான வழிகாட்டல்களை எல்லாம் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு மிக தெளிவான அறிவுரைகளையும் மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களையும் தேடி தேடி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அதே போன்று திருமணவியலாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அதே போன்று குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மார்க்கம் தீர்வு சொல்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனை உள்ளத்தால் விசுவாசித்து இந்த உலகத்திலே ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான கோட்பாட்டை முழுமையாக அழுத்தமாக இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனித சமூகத்திற்கு முழுமையான வாழ்க்கை திட்டத்தை, முழுமையான தீர்வுகளை, முழுமையான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை இந்த மார்க்கம் சொல்லியிருக்கின்றது என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.